ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக கல்யாணம் சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சூர்யாவோட நெஞ்சில் போட்டிருக்க டேட்டோ அவங்க அம்மாவோட பேர் இல்லைன்னு சொல்லிட்டு மகாவுக்கு தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஒழுங்கு மரியாதை அந்த டேட்டோ யாரோடதுன்னு சொல்லலைன்னா பயங்கரமாக கோவம் வரும் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுவோன்னே எனக்கு தெரியாதுங்க, சீக்கிரம் சொல்லுங்கள் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு மகா, நாளைக்கு ஈவினிங்கே உங்ககிட்ட யாரோடதுன்னு நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ் மகா, இப்போதைக்கு மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்காத மகா, ப்ளீஸ் மகா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் சரி நாளைக்கு ஈவினிங்குள்ளே சொல்லலைன்னா நான் பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்க. நீங்கள் நான் கேட்காததுக்கு முன்னே நீங்களே வந்து யாரோடதுன்னு காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி மகா, கண்டிப்பாக உங்ககிட்ட காட்டிடுறேன். இனிமேல் என்கிட்ட கோவப்படாத மகா, ப்ளீஸ் மகா. நீ கோவப்பட்டா என் மனசு தாங்க மாட்டேங்குது மகா, ரொம்ப வலிக்குது மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிடறாரு. இங்க பாருங்க, இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. சரி மகா, கோவப்படாத மகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி மகா, உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட ஆரம்பிச்சிடுறாரு நம்ம சூர்யா இருந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர மன கஷ்டத்திலேயே இருக்காரு. நம்ம பிரபா இருந்துட்டு எப்படியும் என்னை ஏத்துக்க மாட்டா, என்னோட வாழ்க்கை ஃபுல்லா இப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கஷ்டத்தை தாங்க முடியாம விஜய் இருந்துட்டு போயிட்டு சரக்கு அடிக்கிறாரு. சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துட்டு சூர்யா ஜூஸ் போட்டுட்டு இருக்கும் போது ஏதோ சட்ட ஓரம் இருக்கிறத பார்த்துட்டு இங்க வாடா சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்னடா சூர்யா, நெஞ்சில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, சட்டையை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே என்னடா அடிபட்டிருக்கா, என்னாச்சு, என்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்னடா ஆச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி ஒன்றும் இல்லை பாட்டி, இது ஒரு டேட்டோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு யாரோட பேருடா, யார் மகாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, உங்கள் பேரு தான் நான் டேட்டோ போட்டிருக்கேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்னோட பேரை என்னோட பேரை நெஞ்சில் குத்தி வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூஸை எடுத்துகிட்டு போயிட்டு மகா கிட்டையும் கொடுக்குறாங்க. மகா, இந்த ஜூஸை குடி மகா, நீ கோவப்படாத, டென்ஷன் ஆகாமல் இந்த ஜூஸை மட்டும் குடி, நம்ம பாப்பா அப்போ தான் பசிக்காமல் இருக்கும், ரொம்ப பசிக்கும்ல பாப்பாக்கு, நீ ஜூஸை குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு அந்த ஜூஸை வந்து குடிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ரொம்பவே மன வலியில் ரொம்பவே ஓவராக குடிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காயத்ரி இருந்துட்டு இன்னும் விஜயை வீட்டுக்கு காணுமே, எங்கே விஜயை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட போய் கேட்குறாங்க. பிரபா, விஜய் எங்கேயாச்சும் பார்த்திய பிரபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் விஜய் எங்கேயும் பார்க்கல, இங்கே வரல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட காயத்ரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே பதறி போயிட்டு ராஜலட்சுமி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, இன்னும் விஜய் வீட்டுக்கு வரவே இல்லை, ரொம்ப நேரமாக ஆளை காணும்க்கா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு காயத்ரி, அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, கண்டிப்பாக வந்துடுவான், எங்கேயாச்சும் வேலையாக போயிருக்குவான், இல்லைன்னா ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைக்கா, நான் ஃபோனெல்லாம் பண்ணி பார்த்துட்டேங்க, விஜய் வந்துட்டு ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான்க்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, சூர்யா கிட்ட சொல்லி எங்கேயாச்சும் தேட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி காயத்ரி, நான் சூர்யா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே அதுக்கப்புறம் கதவை தட்டுறாங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா, எதுக்குமா கதவை தட்டுறீங்க, நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வரலாம்ல. இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதனால தான் கதவை தட்டிட்டு வந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். விஜயை ரொம்ப நேரமாக காணுமா, காயத்ரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலாம், ஆனால் விஜய் இருந்துட்டு ஃபோனை எடுக்கலையா, அவன் என்ன ஆனான்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பிரபா நம்ம சூர்யா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் ஃபோனவே எடுக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு பயந்து போயிட்டு எங்கேயாச்சும் போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு 4 இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மகா, வீட்டுக்கு விஜய் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் பிரபாவும் விஜய்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜயும் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம பிரபா இருந்துட்டு விஜய் ஃபோனை எடுக்காதுன்னு நினச்சி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பிரபா கிட்ட
போயிட்டு இங்கே பார் பிரபா டேப்லெட் எல்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா இனிமே தான்க்கா போடணும், இன்னும் சாப்பிடலை, சாப்பிட்டு தான் நான் போடணும். சரி சரி பிரபா, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் பிரபாக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு பிரபாக்கு டேப்லெட் போட்டு தூங்கவும் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜலட்சுமி, காயத்ரி, தாத்தா எல்லாருமே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. விஜய்க்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவுக்கு கால் பண்ணி விஷயத்த கேட்குறாங்க. என்னப்பா ஏதாச்சும் தகவல் கிடைச்சிச்சா, விஜய் எங்கேயாச்சும் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் எங்கேயுமே தெரியல, நான் எத்தனையோ இடத்துல கேட்டுட்டேன், போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம், வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அதே மாதிரி நான் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் பதறாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி இருந்துட்டு காயத்ரி கிட்ட, இங்க பாரு காயத்ரி, இன்னும் நிறைய இடத்துல தேட வேண்டியது இருக்குதான், நீ பயப்படாத, கண்டிப்பா விஜய்க்கு ஒன்றும் ஆகாது, அவன்லாம் சின்ன பையனா, அவன் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு நம்ம குடும்பத்துல எதுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியலையே, ஒன்று போனா ஒன்று வந்துட்டே இருக்கு, நிம்மதின்றதே இந்த வீட்டில் இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்கனவே பிபி சுகர் எல்லாம் ஹையாக இருக்குது, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடும், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படுங்க, கண்டிப்பாக விஜய் எங்கேயும் போயிருக்க மாட்டான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ரொம்பவே கவலையாக இருக்காங்க. நம்ம மகா இருந்துட்டு பிரபாவை தூங்க வச்சுட்டு கீழே வராங்க. வந்த உடனேயே ராஜலட்சுமி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, விஜய் வந்து வீட்டுக்கு வந்தாரா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்ணி கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு, இங்கே பாரு மகா, இன்னும் எங்கேயுமே கிடைக்கலாம், எத்தனையோ இடத்துல தேடிட்டானா, ஆனால் விஜய் எங்கேயுமே காணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு சொல்கிறாங்க. காயத்ரி இருந்துட்டு, ஐயோ என்னோட பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாரு காயத்ரி, இந்த மாதிரி அழுகலாம் அழுகாத, கண்டிப்பாக இப்போ விஜய்க்கு எதுவுமே ஆயிருக்காது, நீ டென்ஷன் ஆக அமைதியாக இரு, நீ எதுக்காக அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காயத்ரிக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு தள்ளாடி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்த மகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, இங்க பாருங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு சூரியக்கு கால் பண்ணி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் பார்த்த தாத்தாவும் பாட்டியும் எதுக்காகடா குடிச்சிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாங்க. இங்க பாருங்க தாத்தா பாட்டி, என்னோட வாழ்க்கையிலே நிம்மதின்றதே ஒன்று இல்லை, நான் எதெல்லாம் தேடி போகிறேனோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாகவே வந்து நிற்குது, என்னோட வாழ்க்கையில் ஒன்று கூட எனக்கு ஒழுங்காக இருக்குல்ல, எதுவுமே எனக்குன்னு படைக்கலை, இப்போது நான் தனிமரமாக தான் இருக்கேன், எனக்குன்னு இனிமேல் எதுவும் வரப்போகிறதில்ல, எனக்குன்னு எதுவும் இருக்க போகிறதும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக ரொம்பவே மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் புலம்பிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த நம்ம மகா வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோட விஜயை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனேயே விஜய் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, விஜய் என்னடா விஜய் எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணுற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கண்ணா, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா, என்னால் தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன், இப்போ தான் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க, ஆனால் இப்போவும் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கேன்னு அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு, என்னை எங்கேயாச்சும் அனுப்பிடுங்கண்ணே, இல்லைன்னா என்னை சாவடிச்சிடுங்கண்ணே, என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாதுண்ணே, எனக்குன்னு எதுவுமே இல்லாதப்ப நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுனா பிரபா மனசு எப்படி மாறும், பிரபா மனசு மாறுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டா கண்டிப்பாக பிரபா மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க நீ, பிரபா மனசு கண்டிப்பாக மாறாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவ எடுத்த முடிவை அவள் மாற்ற போகிறதில்ல, அது எனக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிச்சு, இனிமே நான் தனி மரமாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட மகா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க.
என்ன சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க அண்ணி, இன்னைக்கு நான் பிரபா கிட்ட பேசினேன். அவள் என்கிட்ட ரிப்ளை பண்ண விதமும் என்கிட்ட பேசின விதமும் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவள் என்கிட்ட வரவே வராத, என்கிட்ட நெருங்காதன்னு சொல்லிட்டா. நான் ஒரு ஃப்ரெண்டாக கூட அவகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்கிறா. நீ எனக்கு இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமே என்னோட வாழ்க்கை எதுக்காக இருக்குன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை எதுக்காக வாழணும், இனிமே நான் செத்துடுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் இதை நினச்செல்லாம் கஷ்டப்படாதீங்க. அவள் இப்போதான் பெரிய கண்டத்துலேருந்து விலகி வந்திருக்கா, அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசியிருப்பா. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிடும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க விஜய். நீங்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டு தான் இப்போது இந்த நிலைமையில் இருக்குங்க. கொஞ்சமாவது யோசிச்சு ஏதாச்சும் பண்ணுங்க. பிரபா மனசு மாறத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. எதுக்காக இப்போ மனசு உடஞ்சி போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க விஜய். நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா தாத்தாவும் பாட்டிக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது இல்லையா? அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம எதுக்கு நடந்துக்கணும் சொல்லுங்க? இப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிம்மதி இருக்கும்ல. பிரச்சனை மேல பிரச்சனை வந்து அவங்களும் நிம்மதி இல்லாம இருக்காங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காங்க. இப்ப நீங்க இப்படி பண்ணிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு அவங்க எப்படி மனசு நிம்மதியா இருப்பாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு விஜய்க்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சூர்யா இருந்துட்டு, இங்க பாருடா, உங்க அண்ணி சொல்றதா கரெக்டு, உங்கள் அண்ணி சொல்கிறத கேட்டு நடந்துட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, எனக்கு புத்தி இல்லாதனால தானே நான் இப்படி இருக்கேன். எனக்கு யாராச்சும் ஒருத்தர் எனக்கு கைட் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கா எப்போ புத்தி வரும்னு எனக்கு தெரியலங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு விஜய், நீ ஒவ்வொன்று தான் காரணத்தை அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காத. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுரு. இதுக்கு மேலே யோசிச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசிச்சு ஒவ்வொன்றுத்தையும் செய்யடா. எதுக்காகடா இப்போ குடிச்சிட்டு வந்தேன்? வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கணும்னு உனக்கு தோணவே தோணாதாடா. எதுக்காகடா இப்படி பண்ணிட்டு இருக்க? வீட்டில் இருக்கிறவங்க நிம்மதியும் முக்கியம் இல்லை. எதுக்காக விஜய் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் இருந்துட்டு, சரிங்கண்ணே, சத்தியமா இனிமே நான் குடிக்கலாம் மாட்டேனே. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சா, அதனாலதான் நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டேனே. இனிமே அந்த தப்பையும் நான் பண்ணவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறாரு. இங்க பாரு விஜய், காலில் விழுற வேலையெல்லாம் வச்சுக்காத விஜய். இனிமே யாரு காலையிலையும் நீ விழக்கூடாது. அதே மாதிரி நீ எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இனிமே உன்னை நீ மாத்திக்கணும் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் விஜய் இருந்துட்டு எல்லா மோட்டிவேஷனையும் உள்ள வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இனிமே புது விஜயை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் என்ன ரூம்ல மட்டும் விட்டுடுறீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு சூர்யா கிட்ட கேட்கவும், சூர்யா இருந்துட்டு சரி விஜய் நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூட்டிட்டு போய் ரூம்லேயே விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு வந்த உடனேயே மகா கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு மகா, பிரபா மனசு மாறாதுன்னு நினச்சிட்டான் போல. அந்த அளவுக்கு பிரபா விஜயை கஷ்டப்படுத்திருப்பா போல. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் பிரபா இருந்துட்டு இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மகா கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்க, பிரபா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு அவளுக்கு தான் தெரியும். அவன் நிலைமையில இருந்து பார்த்தா தானே அவள் என்ன நினைக்கிறா, என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியும். அவள் என்ன கஷ்டத்தில் இருக்கான்னு தெரியாமல் நீங்களாம் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட மகா இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் மகா இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இதை எழுந்து வந்த உடனே மகா கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க நீ, நைட்டு ரொம்ப மனசு வருத்தத்தில் இருந்தேன் நீ, அதனால தான் உங்ககிட்ட நான் அப்படிலாம் பேச வேண்டியதாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிட்டு இருந்தேன். சாரி அண்ணி, இனிமேல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். என்னால் நேற்று எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கள்ல. காயத்ரி கிட்ட போயிட்டு, அம்மா நீங்களும் என்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்கம்மா. இனிமேல் கண்டிப்பாக என்னால் யாருமே கஷ்டப்படக்கூடாது. இனிமேல் நான் யாரையும் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சூர்யா கீழே வராரு. கீழே வந்த உடனே பாட்டி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க, என்ன தெரியுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கவும், நம்ம பாட்டி இருந்துட்டு சூர்யாவை பார்த்துட்டு, என்னோட சூர்யா என் பேரை நெஞ்சில் பச்சை குத்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க மகா இருந்துட்டு. அதுக்கப்புறம் ராஜலட்சுமியும், என்ன பாட்டி என்னத்த சொல்கிறீங்க நீங்கள், அவன் என்னோட பேரை தான் குத்திருக்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை என்கிட்டயும் அப்படி தான் சொன்னான். என்னோட பேரை தான் அவன் டேட்டூ போட்டிருக்கேன்னு சொன்னான். நேற்று நைட்டு தான் என்கிட்ட
சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மகாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, யாரோட பேர் டேட்டோ போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போடுறாங்க. நம்ம சூர்யா காட்டவே மாட்டேன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, ராஜலட்சுமி இருந்துட்டு ராஜலட்சுமி நம்ம மகா பாட்டி 3 பேருமே சேர்ந்து விஜய் இருந்துட்டு பிடிச்சி கீழே உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சு அந்த டேட்டா யாருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா இருந்துட்டு அதுக்கு அனுமதிக்கவே மாட்டுறாரு. என்னென்னமோ பண்ணி பார்க்க விடாத மாதிரி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் சூர்யா, இப்போ அவங்க மட்டும் நீங்கள் அமைதியாக இல்லைன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டாவை பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க 3 பேருமே. ஒருத்தர் மட்டும் இல்லை, 3 பேருமே பயங்கர ஷாக்கு. என்னன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு பாப்பான்னு சொல்லிட்டு டேட்டு போட்டிருப்பாரு. பாப்பான்ற டேட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு இன்னும் பாப்பா வெளியே வரவே இல்லை, ஆனா பாப்பாக்காக இவ்வளோ பண்றீங்க, என்ன நீங்க கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு சூர்யா இருந்துட்டு, இங்க பாரு மகா, உனக்கு நான் சர்ப்ரைஸா காட்டலான்னு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு கலவரத்துல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சு கூட பார்க்கல மகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்க பாப்பா பேரை பாப்பான்னு சொல்லிட்டு டேட்டோ போட்டிருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குதுங்க. இருந்தாலும் என்னோட பேரை போட்டிருக்கலாம்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி இருந்துட்டு, இங்க பாருடா, நீ பாப்பா பேரை போட்டிருக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லை, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னோட பேரை டேட்டு போட்டிருக்கேன்னு ஏன்டா போய் சொன்னேன்? நான் ரொம்ப எமோஷனல் ஆகி உங்ககிட்ட எப்படி பேசினேன், நீ அப்பயாவது உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லடா, நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்ல. என்னோட சந்தோஷத்தை ஒரு நாள் கூட நீடிக்க விடலையேடா நீ. அப்போ என்னை பத்தி நீ யோசிக்கிறதுல தானே. இப்போ முதலிடமா உன்னோட பொண்ணு மட்டும்தானா இருக்கு, உன்னை பொண்ணா பையனானே தெரியல, ஆனா உன்னோட பொண்ணு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்டா. இப்போ என்னெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. மா, ஏமா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டி இருந்துட்டு, சரிடா, அவங்க கிட்ட தான் நீ போய் சொன்ன, என்கிட்ட எதுக்காகடா போய் சொன்ன நீ, படவா ராஸ்கல், என்கிட்ட எதுக்கடா போய் சொன்ன, இப்போ என்னையும் சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு தான் நீ அப்படி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க, யாரோட பேராச்சும் போட்டேன் அப்படின்னு சொல்லினா உங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் உங்கள் பேரை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ என்கிட்ட மட்டும் அத்தை பேரை சொன்னீங்க, என்கிட்டையும் என் பேரை தானே நீங்கள் சொல்லியிருக்கணும், எதுக்காக நீங்கள் அத்தை பேரை சொன்னீங்க? அப்போது நான் அத்தை பேரை சொன்னால் கஷ்டப்பட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மகா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மகா, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் அப்படி சொன்னேன், என்னை மன்னிச்சிட மகா, ப்ளீஸ் மகா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகா இருந்துட்டு சூர்யாவையும் மன்னிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்ராவும் கௌதமும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் என்ன எவிடன்ஸை தான் வச்சிருப்பான், என்ன ஏதுன்னு தெரியாமல் ரொம்ப மண்டை குழம்பி போய் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா கௌதம், ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோடா. நம்ம ஏதாச்சும் பண்ணி அவள் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் கொடுத்துட்டானா நம்மளுக்கு ரொம்ப போயிடும்டா. நம்ம காலம் முழுக்க ஜெயிலில் தான் உட்காந்துட்டு களி தின்னுடா, அது மட்டும் நடக்கவே கூடாது. நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கௌதம் இருந்துட்டு, இங்க பாருமா, ரொம்ப டென்ஷன் ஏத்தாத நீ, இனிமே இந்த மாதிரி பேசினா எனக்கு கோவம் வந்துடும், அவ தான் வந்து நம்மளை மிரட்டுறதுக்காக அப்படி சொல்லிட்டு போறானா, நீயும் அதை நம்பி பேசிட்டு இருக்கியே, நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா, எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சித்ரா இருந்துட்டு, இங்க பாருடா, இந்த மாதிரி எல்லாம் அசால்ட்டெல்லாம் எடுத்துக்காதடா, அப்படி ஏதாச்சும் பண்ணி விட்டுட்டானா நம்ம 2 பேரும் ஜெயிலில் தாண்டா இருக்கணும், இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட கோடீஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதுலயாச்சும் இவங்க 2 பேரும் திருந்துவாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸு, பால், குங்குமம் போட்டு பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஐஸ்வர்யா ரூமுக்கு போறாங்க. போயிட்டு ஐஸ்வர்யா, இந்த பால் ஜூஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஜூஸை குடிச்சுக்கோ, தூங்குற போது பால் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜூஸை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, உங்க அத்தையும் உங்க வீட்டுக்காரரும் கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், நீ ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, அந்த ஆதாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, ரொம்பவே பதறி போயிருக்காங்க மகா.
ரொம்பவே பதறி போயிருக்காங்க ஐஸ்வர்யா. நீ ரொம்பவே பயம் படுத்திட்டு போலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. எனக்கு தெரியுமா அவங்க புலம்பிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இதாலெல்லாம் அவங்க திருந்துவாங்கன்னு நான் நினச்சி கூட அதாவது கொஞ்சம் கூட எனக்கு தோணலம்மா. அவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம். இனிமேல் திருந்த போகிறதும் இல்லை. நான் எதுக்காக அவங்கள பற்றியெல்லாம் யோசிக்கணும்? இனிமேல் அவங்கள பற்றி யோசிக்காமல் என்னோட வாழ்க்கை என்னோட குழந்தைன்னு மட்டும்தான் நான் நினைக்க போகிறேன். இனிமேல் அவங்களுக்கு எனக்கு வேணாமா, இனிமேல் அவங்கள திருத்தணும்னு நான் நினைக்கவே மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி மனசு விட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு ஐஸ்வர்யா, இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். நீ எதுக்காக இப்படியெல்லாம் இப்போ மனசு விட்டு பேசுகிற? கண்டிப்பாக அவங்க 2 பேரும் திருந்துருவாங்க. நீ மனசு உடையாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மகாக்கு கால் பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு சரிங்கம்மா, மகாக்கு ஃபோன் பண்ணி பேசி ரொம்ப நாள் ஆகுது, அவகிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மகாவும் ஃபோனை எடுத்து பேசின உடனே, அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா, சாப்பிட்டீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா, சித்ராவும் கௌதமும் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறாங்களா அப்படி அவங்க பிரச்சனை கொடுத்தா என்கிட்ட சொல்லுங்கக்கா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, அவங்க 2 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். நீ சாப்பிட்டியா, டைமுக்கு சாப்பிட்றியா, டேப்லெட் போடுறியா, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனாமிகா இருந்துட்டு பயங்கர டென்ஷனோட ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பிரபாவை எப்படி பழிவாங்கலாம் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபா இருந்துட்டு நம்ம எல்லா தடையும் தாண்டி விஜய் கூட வாழுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.